இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம நலுங்கு சம்பிரதாயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் தான். உங்களுக்கு தெரியுமா அம்மா என்ன சொன்னாங்கன்னு? அக்தி அன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா ஜென்ம ஜென்மமா பிரியாம ஒன்னா இருப்போமா நம்ம 2 பேரும். என்ன ஆச்சு அபய்? என்னன்னு தெரியல, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ரெண்டாவது வாட்டி கல்யாணம் பண்ண அவசியம் என்ன? நமக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஆனா என்னால மாத்தானம்ஜி சொன்னதையும் தவிர்க்க முடியல. நான் அதுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம உன்னை இந்த அளவுக்கு சந்தோஷமா பார்க்கும்போது எது நடக்குதோ அது சரியாதான் நடந்துகிட்டு இருக்க. எனக்கு தெரியும் ராதிகா தான் உங்க மனசுல இப்ப இருக்கான்னு. நம்ம 2 பேருக்கு மட்டும் கல்யாணம் நடக்கட்டும் தேவா. அதுக்கப்புறம் நான் நிரந்தரமா உங்களை ஏன் சொந்தமாக்கிக்குவேன். வீட்டுக்கு வெளியில தோரணம் எல்லாம் கட்டியாச்சுல, எதுவும் குறையாம கரெக்டா பாத்துக்கோங்க. நான் அல்வாக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே. அக்கா சீக்கிரம் வேலையாகட்டும். அப்புறம் அண்ணா அம்மாடி எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடிங்களேன். சரி, வைஷாலி அம்மா எங்க? பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கா. பாட்டிமா, சின்ன மருமக எங்க? வந்துகிட்டே இருக்காப்பா. வந்துகிட்டே இருக்காங்கன்னா இன்னும் எவ்வளவு நேரம் வந்துகிட்டே இருப்பாங்க பாட்டிமா? என்னதான் அவங்க பொண்ணுனாலும் இவ்வளவு மெதுவாவா வரது? யாராவது அங்க போய் அவங்கள சீக்கிரம் கூட்டிட்டு வரலாம்ல. ஏங்கா நீங்க போறதுக்கு என்ன? இதை யாரு பண்ணுவா? நான் பண்றேன். நான் எதுக்கு சும்மா தானே இருக்கேன். அட பாட்டிமா, இது பண்ண நல்லா தானே இருக்கு பாட்டிமா. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் தூக்கி இதுக்குள்ள போட்டு நல்லா நசுக்கணும் போல இருக்கு. பாட்டிமா அங்க பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்கம்மா. எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம ராதிகாவிட்ட சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாமே இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. கார்த்தியாயனி தேவி, கனிகாவுக்கு நலுங்கு வந்துருச்சா? அவளுக்கு நலுங்கு அபய் வீட்டிலேருந்து வரணும்ல. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாமா. சம்மந்தி வீட்டிலேருந்து என் பொண்ணுக்கு நலுங்கு வரலன்னா என்ன குறைச்சால்? அவள் புருஷனோட அன்பும் பாசமும் எப்பவும் அவளுக்கு நிலையா கிடைச்சிருக்குல்ல. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றதுனால அது உண்மையா மாறிடாது. நீங்க இப்ப உங்களை பத்தி பேசுறீங்களாமா? இல்ல, நான் பொதுவா நடக்கிறத சொன்னேன். ஆனா உங்களுக்கு என்ன, நீங்க பொய்ய உண்மையா மாத்துவீங்க, உண்மையை பொய்யா மாத்துவீங்க, என்ன வேணாலும் செய்வீங்க. நான் எப்போ எதுவும் தேவையில்லாம செய்ய மாட்டேம்மா. என்னோட மாப்பிள்ளை தம்பி எப்பவும் எனக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாரு.
ராதிகாக்கு தேவா நிச்சயம் கிடைக்க போறதில்ல. ஆனா ஒண்ணு, என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணதுக்கு அவளுக்கு நிச்சயம் அடையாளம் கிடைக்கும். கடவுள்கிட்ட கொண்டு அந்த நலுங்க வை. அம்மா நாங்கள் எப்பவும் கொஞ்சம் தூரம் இருந்து தான் பண்ணணும்ல. ஆமாம், அதுதான் முறை. நீங்கள் மகா பண்டிதர் குடும்பம்ல, அதனால தான் நான் உங்களை அதை கேட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. ஓ கனிகா, போய் கடவுள்கிட்ட அந்த நலுங்க வை. தீபு, தீபு எங்க? அம்மா காலையில இருந்து தீபு காணவே காணும். ஏம்மா இப்படி கத்துற? இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். இது வரைக்கும் நான் அவனை பார்க்கவே இல்ல. வர சொல்லுங்க அவனை. அவனை இழுத்து போட்டு 4 உதைச்சாதான் என் மனசாரும். கனிகா, எப்போ குழந்தைங்களை அடிக்கிறதுனால அவங்க பிடிவாதம் மாறிடாது. நீ அவனை இப்படி அதட்டிக்கிட்டே இருந்தா அவன் எப்படி அவன் பக்கத்துல இருப்பான்? நீ கொஞ்சம் பொறுமையா அவன் கிட்ட நடந்துக்கோ. நீ கவலைப்படாம இரு, இங்கதான் இருப்பான், வந்துருவான். உங்களுக்கு எப்படி அது தெரியும்? என் குழந்தை அவன், அவனை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். அம்மா தீபு காணோம்னு சொல்றல, போய் அவனை தேடுங்களேன். அட கடவுளே, என் குழந்தை எங்க போனான்னு தெரியலையே. அவனை நினைச்ச ரொம்ப கவலையா இருக்கு. என் குழந்தை எங்க இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிடு. அம்மா சொல்றது சரிதான். கொஞ்சம் யாராவது பாருங்களேன், குழந்தை எங்க இருக்கான்னு பாருங்க. போய் குழந்தை எங்க இருக்கா பாரு. தீபு சீக்கிரமா, உங்க அம்மா உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை எங்கேயாவது தீபு. பக்கத்துல விளையாண்டுட்டு இருக்கானா பார்த்து கூட்டிட்டு வாங்கம்மா. கனிகா, தீபு கிடைச்சிட்டான். தீபு மேலதான் இருந்தான், யாருமே போய் பார்க்கலையா? உங்க அம்மா உன்னை காணுன்னு எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எங்கடா போயிட்ட தீபு? அம்மா டென்ஷன் ஆயிட்டேன்ல. எங்க போன? என் பக்கத்துல இல்லாம நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? இனிமே எங்கேயும் போக கூடாது, என் பக்கத்துல இருக்கணும். எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் பூஜை பண்ணியாச்சா? அம்மா ராதிகா, நீ இரு, அவங்க பண்ணட்டும். இல்லை, 2 பேரும் சேர்ந்தே பண்ணட்டும். அதனால பரவாயில்ல. என்னப்பா சின்ன மருமகளே, கடவுளுக்கு நலுங்கு வையுமா. சரி, இப்போ நாம நலுங்கு வைக்கிற சடங்கு ஆரம்பிக்கலாமா? கனிகா, நீயும் உன்னோட நலுங்க கடவுள்கிட்ட கொண்டு போய் வச்சு பூஜை பண்ண.
பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? உன்னோட ராதிகா அம்மாவுக்கு நலுங்கு வைக்கிறாங்க. முதல்ல நான் வைக்கவா? ஆ, தாராளமா வையே. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுவும் இந்த மாதிரி காரியத்தை குழந்தை ஆரம்பிக்கிறானா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? போ வைங்க. गोपाल राधे राधे गोविंद 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 गोपाल राधे राधे केशव माधव राधे राधे गिरधर नागर राधे राधे गोविंद गोपाल राधे राधे गोविंद गोपाल राधे राधे केशव माधव राधे राधे गिरधर नागर राधे राधे गोविंद गोपाल राधे राधे गोविंद गोपाल राधे राधे यशोदा ஏய் தீபு, देवकी नंदन राधे राधे இங்க வா, என் பக்கத்துல வா. அங்க என்ன பண்ற நீ? வா गोविंद गोपाल राधे राधे உட்காரு. இதுல எது என்னோட நலுங்கு? அம்மா, இது यशोदा नंदन राधे राधे देवकी नंदन राधे அதை கொண்டு வாங்க. गोविंद माधव राधे राधे गोविंद गोपाल राधे राधे यशोदा नंदन राधे राधे हल्दी लगाओ रे, तेल चढ़ाओ रे, बन्नी का घोड़ा बदन दमकाओ रे। हल्दी लगाओ रे, तेल चढ़ाओ रे, बन्नी का घोड़ा बदन दमकाओ रे। हल्दी लगाओ रे, तेल चढ़ाओ रे, बन्नी का घोड़ा बदन दमकाओ रे। மிளகா கலந்த நலுங்க வச்சு கூட ராதிகா இன்னும் எரிச்சல்ல கத்த கூட இல்ல. ஒருவேளை இந்த மிளகா கொஞ்சம் லேட்டா வேலையை காட்டுதோ? बन्नी हमारे चंदा का टुकड़ा, चंदा का टुकड़ा, चंदा का टुकड़ा। கவலைப்படாம இரு, இன்னும் கொஞ்ச நேரம்தான். தேவாவுக்கும் கனிகாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்க யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கனிகா, இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். எதையோ பறி கொடுத்த மாதிரி சோகமாக இருக்காத. எல்லார் பார்வையும் உன் மேலே தான் இருக்கு. ஜாக்கிரதையா இரு. हल्दी लगाओ रे, तेल चढ़ाओ रे, बन्नी का घोड़ा बदन दमकाओ रे। हल्दी लगाओ रे, तेल चढ़ाओ रे, बन्नी का घोड़ा बदन दमकाओ रे। बन्नी की बहिया फूलों की डाली, ஒரு நிமிஷம். அம்மா, எரியுது. இதுதான் அந்த மிளகா கலந்த நலுங்குமா? की डाली
नाजुक नाजुक बन्नी என் உடம்பெல்லாம் ரொம்ப எரியுதுமா. நான் எடுத்துடுறேம்மா, எடுத்துடுறேன். பேசாம அமைதியே இரு. முட்டாள்தனமாக எதையாவது பண்ணிட்டு இங்க வந்து கத்தி மானத்தை வாங்காத. இல்லம்மா, எனக்கு அம்மா ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளவுதான் நம்ம தடுக்க முயற்சி பண்ணாலும் கோவில இருந்து வந்த நலங்கு ராதிகா தானே வச்சுக்கிட்டு இருக்கா. நீ தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருக்காத ரஜன். இன்னும் நடக்கிறதுக்கு நிறைய பாக்கி இருக்கு. நான் பண்ணி இருக்கிற காரியம் அங்க நல்ல காரியம் நடக்காம கண்டிப்பா தடுத்துரும். இந்த கனிகா என்ன அழறாலாம் என்ன? ஆ இப்போ என்னாச்சுன்னு தெரியலையே. தன் வினை தன்னை சுடும்பாங்கல்ல. இப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. வாமா ராதிகா, போய் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. ரொம்ப நன்றி கண்ணா. இன்னைக்கு இந்த ஹல்தி பூஜையை நீங்க ரொம்ப நல்லாவே நடத்தி கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி நடக்க போற இந்த கல்யாணத்தையும் நீங்க தான் உங்க ஆசீர்வாதத்துல நல்ல விதமா நடத்தி கொடுக்கணும். सुख दुःखानि सर्वाणि त्वया सह विभज्यते यत्तत्त्वं स्वहं तत्र प्रथमता ब्रवीमि कुटुम्बरक्षकार्यास्त्रामि अवानुपुत्रहरिदम् अस्मि नास्ति च सन्तुष्टा द्वितीयता विहितम् இது எப்படி நடந்தது? என்ன நடக்கணுமோ நடக்க கூடாதோ அதை இந்த கண்ணன் தான் முடிவு பண்ணணும். நீங்க உங்க நம்பிக்கையில இருங்க, நான் என்னோட நம்பிக்கையில இருக்கேன். கல்யாணத்தப்போ கண்டிப்பா உண்மைக்கும் நியாயத்துக்கும் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி உங்களையே அறியாம இந்த நலங்கு மாவு உங்க கையில பட்டுடுச்சு.